மூவியோட ஸ்டார்டிங்கில் லீ தன்னுடைய அப்பாவோட பிஸ்னஸ் ட்ரிப் போகிறாங்க. லீயோடைய அப்பா ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியுடைய ஓனர். இன்றைக்கி அவருக்கு ஒரு பெரிய டீல் வரப்போகுது. லீ அப்பாவை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது லீவுடைய அப்பா டீலுக்காண்டி ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. லீ ரொம்ப பாசமாக நான் கூட உங்கள் கூட சேர்ந்து வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே ரொம்ப டிசிப்ளினாக அமைதியாக இருப்பேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு லீவுடைய அப்பா இல்லைம்மா அதெல்லாம் வேணாம் நீ இங்கே இருன்னு சொல்கிறாரு. அப்போ லீ நான் ஒரு ட்ரக் டீலரோட ஓடி போனேன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்கப்பா அப்படின்னு ஒரு ஜோக் போடுறாங்க. அப்போல்லாம் நீ ஜோக் போடாதம்மா இந்த மாதிரி மொக்க ஜோக்கெல்லாம் போடாத அப்படின்னு லீவுடைய அப்பாவும் சேர்க்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கோட் சூட்டெல்லாம் போட்ட பிறகு நான் பார்க்க இப்படி இருக்கேன் ஆள் ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது பார்க்க ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கீங்க அப்படின்னு லீ சொல்கிறாங்க. அப்பாவுடைய டையை சரி பண்ணி போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு பாசமாக அனுப்பி வைக்கிறாங்க. லீவுடைய அப்பா வெளியே போன பிறகு லீக்கு பண்ணுறதுக்கு எந்த ஒரு வேலையும் இருக்காது. ஸோ அதனால் அவங்க அப்பாவுடைய ட்ரெஸ் எல்லாம் மடித்து வச்சுட்டு ஷவரில் போய் குளிக்கிறாங்க. அதுக்கடுத்து ஹோட்டலில் சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பா ரூமில் இருந்து வெளியே போகக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார். அதையும் மீறி லீ வெளியே போகிறாங்க. கீழே ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு லிஃப்ட்டில் மேலே போகிறாங்க. அப்போ லிஃப்ட்டில் ஒரு ஹேண்ட்ஸமான மிடில் ஏஜ்ட் ஆள் வராரு. லிஃப்ட் பட்டனை அமுக்க போகும்போது அங்கே லீயை அவர் பார்க்குறாரு. அப்போ லீ வாயில் பபுள்கம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. லிஃப்ட்டில் இருக்க ஆள் அப்போது தான் ஃபோனை ஒன்றதை விட்டுட்டு லீவுடைய அழகான முகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. லீ பபுள்கம் சாப்பிட்ற அந்த அழகான முகத்தை பார்க்கும்போது அவரால் தான் பார்வையை வேற எங்கேயும் விளக்க முடியல. ஏன்னா லீ பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஃபைனலாக அவருடைய ஃப்ளோர் வந்த உடனே அவர் வெளியே போயிடுறாரு. அவர் வெளியே போகும்போது திரும்ப லீயை பார்க்குறாரு. அதுக்கடுத்து லிஃப்ட் டோர் க்ளோஸ் ஆகுது. லீயும் தான் அறைக்கு போகிறாங்க. டோரை திறந்து தன்னுடைய அறைக்குள்ளே அவங்க போகும்போது அங்கே லீவுடைய அப்பா ஆல்ரெடி வந்திருப்பார். நீ எங்கே போனேன்னு கேட்குறாரு. வாட்டர் பாட்டில் வாங்க கீழே போனப்பா அப்படின்னு லீ சொல்கிறாங்க. நான் தான் உன்னை வெளியே எங்கேயும் போவேனான்னு சொன்னேன் இல்லையா, அப்புறம் எதுக்காண்டி போனேன், நான் உனக்கு காணோன்னு தேடிட்டுருக்கேன், இனிமேல் என்கிட்ட சொல்லாமல் நீ வெளியே எங்கேயும் போகாத அப்படின்னு ரொம்ப செல்லமாக வான் பண்ணுறாரு. லீயும் சாரி சொல்கிறாங்க. அப்பா கிட்டே போயிட்டு அவரை ஹக் பண்ணுறாங்க. உன்னை நினச்சி எனக்கு ரொம்ப பயமாயிருச்சுமா, உன்னை விட்டு எனக்கு இந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது, அதனால் தயவு செஞ்சு இனிமேல் வெளியே போனால் என்கிட்ட சொல்லிட்டு போ அப்படின்னு லீவுடைய அப்பா சொல்கிறாரு. அதுக்கடுத்து லீவுடைய அப்பா நான் பிஸ்னஸ் டீல் பேச போன இடத்துல நமக்கு லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நம்ம அங்கே சாப்பிட போகலாம் அப்படின்னு தான் மகளுக்கும் கார்பரேட் ஆளுங்களாம் எப்படி போடுவாங்களோ அதே மாதிரி ஒயிட் ஷர்ட் போடுறாரு. நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்க, என் பொண்ணு இல்லையா எப்படி இருப்ப, ரொம்ப அழகாக இருக்க, வா நம்ம போயிட்டு அந்த கார்பரேட் டீலை முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு தன் பொண்ணுக்கு முத்தம் கொடுத்துட்டு அவங்கள தன் கையோட கூட்டிகிட்டு போகிறாரு. ரெண்டு பேரும் லஞ்சுக்காண்டி போகிறாங்க. அங்கே லீவுடைய அப்பா கிறிஸ்டியன் அப்படின்ற ஒரு ஆளை பார்க்குறாரு. லீயை அவருக்கு அறிமுகப்படுத்துகிறாரு. லீ கிட்டையும் இவர் பேர் கிறிஸ்டியன், நம்மளுடைய பர்ச்சேசிங் மேனேஜர் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறாரு. அந்த நபர் வேறு யாரும் கிடையாது, லீ இதுக்கு முன்னாடி லிஃப்ட்டில் பார்த்த அந்த ஆள் தான். லீவுடைய அப்பா கிறிஸ்டின் கிட்ட உங்ககிட்ட நான் ஒரு 5 நிமிஷம் தனியாக பேசணும் அப்படின்னு தனியாக அழைச்சிட்டு போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம்லேயும் அங்கே வந்திருக்க ஆளுங்க கிட்ட ரொம்ப ஃபார்மலாக ஹாய் ஹலோ சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி ஹாய் ஹலோ சொல்லிக்கிட்டே தான் அப்பாவை அவங்க பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது கிறிஸ்டின் லீவுடைய அப்பா ரெண்டு பேருமே கொஞ்சம் சீரியஸாக பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதில் லீவுடைய அப்பா ரொம்ப டென்ஷனாக இருக்கார். பார்க்கவே அவருடைய மூடு சரியில்லை அப்படின்னு நல்லா தெரியுது. அதுக்கடுத்து கிறிஸ்டின் அங்கேருந்து போன பிறகு லீ அப்பாவுக்கிட்ட போயிட்டு என்னாச்சுப்பா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் லீவ் விடாமல் சொல்லுங்கப்பா அவங்க முகம் பார்க்க சரியில்லை என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நமக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைக்கல, உன்னால் இந்த கான்ட்ராக்டை வாங்கி தர முடியுமா அப்படின்னு கோவமாக பேசுகிறாரு. தன் மகளை எல்லாரும் முன்னாடியுமே திட்டுறாரு. அதுக்கடுத்து அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போது லீவ் மட்டும் அங்கே தனியாக இருக்காங்க. தெரியாத ஆட்கள் நிறைய பேர் அங்கே இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் முன்னாடியுமே தப்பா தன்னை திட்டாரு அப்படின்னு அவங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து லீ நேராக மொட்டை மாடிக்கு போகிறாங்க. அங்கே யாரும் இல்லாத இடத்துல தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து இதுக்கு முன்னாடி பார்த்த கிறிஸ்டியன் மேலே மாடியில் அவங்க கிட்ட போகிறான். கிறிஸ்டியனை பார்த்த உடனே லீ எந்திரிச்சு தன்னுடைய கண்ணீரை தொடச்சிக்கிறாங்க. கிறிஸ்டின் லீ பக்கத்தில் போயிட்டு தன் கழுத்தில் போட்டிருக்க ஒரு துணியை லீ கிட்ட கொடுக்குறான். இங்கே குளிர் அதிகமாக இருக்குது, உனக்கு குளிரும் அப்படின்னு அவங்க கழுத்தில் போத்தி விடுறான். லீ கூட எதுவும் பேசாமல் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. கிறிஸ்டின் லீயை பார்த்து நீ எங்கே இருப்ப அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அப்பா எப்போதுமே ட்ராவல் பண்ணிட்டே இருப்பார், நாங்கள் ஃபஸ்ட்டு சுவிட்சர்லாந்தில் இருந்தோம், அதுக்கடுத்து நிறைய நாட்டுக்கு மாறி போனோம், இப்போ ஃபைனலாக அப்பாவுடைய ஃபேவரட்டான நியூசிலாந்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிறிஸ்டின் லீ கிட்ட எப்போதுமே ட்ராவல் பண்ணிட்டே இருக்கே உனக்கு லோன்லியாக இருக்காதா அப்படின்னு கேட்கும்போது இல்லை, ட்ராவல் பண்ணால் நிறைய புது மனுஷங்களை பார்க்கலாம், அப்படி பார்க்கும்போது மனசில் பாரம் இருக்காது, நிம்மதியாக இருக்கும், அதனால் நான் லோன்லியாக ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு லீ ரொம்ப தெளிவாக பதில் சொல்கிறாங்க. கிறிஸ்டின் லீவுடைய பேச்சு கிட்டு ரொம்பவே வாங்கி போகிறாரு. ஆக்சுவலாக பார்த்தோன்னா லீவுடைய அப்பாவுக்கு அந்த கான்ட்ராக்டை வாங்கி தர பவர் வந்து கிறிஸ்டின் கையில் இருக்குது.
ஆனால் கூட கிறிஸ்டின் அந்த பவர் யூஸ் பண்ணாமல் இருக்காரு. இப்போ லீ எப்போ எனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் உடனே கிளம்பி போகிறேன் அப்படின்னு கிறிஸ்டின் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் கார்பரேஷன் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அதில் லீவுடைய பர்ச்சேசிங் மேனேஜர் கிறிஸ்டினை பார்த்து இந்த கான்ட்ராக்டை எனக்கு கொடுங்க, நான் நல்ல முறையில் முடிச்சு தருவேன், ரொம்ப கம்மியான ப்ரைஸும் கோட் பண்ணுவேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. ஆனால் கிறிஸ்டின் ரொம்ப பொறுமையாக நீங்கள் சொல்கிற ப்ரைஸ் கட்டுப்படியாகாது, இன்னும் கொஞ்சம் குறைங்கன்னு பேசிட்டு இருக்காரு. அப்படி நீங்கள் குறைச்சிங்கன்னா இந்த டீலை உங்களுக்கே கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. லீவுடைய அப்பாவும் தன்னால் என்ன பண்ண முடியும்னு தெளிவாக சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அங்கே கிறிஸ்டின் லீவுடைய அப்பாவை பேச்சை கேட்கவே இல்லை. அவருடைய பார்வை எல்லாமே லீ மேலே இருக்குது, அவங்களுடைய அழகு மேலே இருக்குது. அங்கே லீ ரொம்ப நர்வஸாக உட்காந்துருக்காங்க. அவங்க கையில் ஒரு பேண்டை வச்சுட்டு சுற்றிக்கிட்டே என்ன பண்ணன்னு தெரியாமல் ரொம்பவே நர்வஸாக இருக்காங்க. ஏன்னா லீ பக்கத்தில் கிறிஸ்டினுடைய நடவடிக்கை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அவர் லீவுடைய தொடை மேலே கை வச்சு லைட்டாக சீண்டிட்டு இருக்காரு. சர்ப்ரைசிங்காக லீ கூட அதுக்கு ரியாக்ட் ஆகவே இல்லை, ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்காங்க. லீக்கு அதெல்லாம் கொஞ்சம் வீடாக இருக்குது, அதனால தண்ணி குடிக்கிறாங்க, தான் காலை கொஞ்சம் நகர்த்தி வைக்கிறாங்க. ஆனால் கூட கிறிஸ்டின் விடாமல் திரும்ப திரும்ப அவங்கள டச் பண்ணுறான். லீவுடைய ஃபாதரும் அதெல்லாம் பார்த்துட்ருக்கான். ஆனால் அவன் அதை பற்றி பேசவே இல்லை. தப்பாக பார்க்குறத லீ கூட பார்க்குறாங்க. ஆனால் அவர் ஏன் அந்த மாதிரி பேசாமல் இருக்காரு அப்படின்னு அவங்களுக்கு அப்போது எதுவும் புரியல. அதன் பிறகு அந்த மீட்டிங்கெல்லாம் முடிச்ச பிறகு லீ தப்பாவோடு சேர்ந்து அந்த ஹோட்டல்லேருந்து வெளியே போகிறாங்க. வெளியே போன உடனே தப்பா கிட்ட லீ கொஞ்சம் வேடாக இருக்கார் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லையே அப்போல்லாம் கிடையாது, அவர் நார்மல் தான், உனக்கே அந்த மாதிரி தோணுது அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா ரொம்ப நார்மலாக கேட்டேன் அப்படின்னு லீ அதை பூசி முழுகுறாங்க. அதுக்கடுத்து லீ மீட்டிங்லாம் முடிஞ்சு போச்சு, நேராக நம்ம அறைக்கு தானே போக போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இங்கே ஒரு சின்ன பாட்டு இருக்குது, நம்ம அங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லீவுடைய அப்பா லீயை வற்புறுத்தி, அதாவது அவங்க வீட்டுக்கு போகணும், ரூமுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் கூட விடாமல் பார்ட்டிக்கு நீ வா அப்படின்னு தன் மகளை கட்டாயப்படுத்தி நேராக அங்கே இருக்க ஒரு ட்ரிங்க்ஸ் பார்ட்டிக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அந்த பார்ட்டியில் இருக்க எல்லாருமே நல்லா குடிச்சிட்டு இருக்காங்க, ஃபுல் போதையில் இருக்காங்க. லீவுடைய அப்பா அங்கே போன பிறகு அவரும் கூட குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே சமயத்தில் பார்த்தோன்னா அங்கே கிறிஸ்டினும் இருக்கான். அவன் நேராக லீ கிட்ட போயிட்டு நம்ம 2 பேரும் டான்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். அப்போ லீ தன்னுடைய அப்பா பார்க்குறாங்க. ஆனால் லீவுடைய அப்பா லீயை கண்டுக்கவே இல்லை, அவர் தனியாக நின்று குடிச்சிட்டு இருக்காரு. லீ திரும்ப திரும்ப தப்பாக பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவர் தன் மகளை கண்டுக்கவே இல்லை. அதுக்கடுத்து கிறிஸ்டின் ஏதோ பேசி அவங்கள லைட்டாக டான்ஸ் பண்ண கூட்டிகிட்டு போகிறான். 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் லீ கொஞ்சம் நர்வஸ் ஆகுறாங்க. ஒவ்வொரு டைம் டான்ஸ் பண்ணும்போதும் தப்பாவே பார்த்துட்ருக்காங்க. அப்போது லீவுடைய அப்பா கூட லீயை பார்க்குறாரு. ஆனால் அவர் ஆச்சரியப்படும் வகையில் எதுவுமே பேசவே இல்லை. நார்மலாக லீ ஒரு ஆண் கூட வேறு யார் கூடயாவது பேசினாலோ பழகினாலோ அவங்க அப்பாவுக்கு பிடிக்காது, ரொம்ப கோவப்படுவார். ஆனால் இந்த முறை கிறிஸ்டின் கூட லீ டான்ஸ் பண்ணுறத அவர் பார்த்தாலும் கூட எதுவும் பேசாமல் ரொம்ப சைலண்ட்டாக குடிச்சிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லீவுடைய அப்பா கிட்டேயும் 2 பொண்ணுங்க போகிறாங்க. அவங்க கூட சேர்ந்து லீவுடைய அப்பா குடிச்சிட்ருக்காரு. இன்னொரு பக்கம் லீ ரொம்ப நர்வஸாக கிறிஸ்டின் கூட டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. அப்படி டான்ஸ் ஆட ஆட அவங்களுக்குள்ளே இருக்க நர்வஸ் எல்லாம் வெளியே போயிட்டு அவங்க ரொம்ப கேஷுவலாக நார்மலாக கம்ஃபர்டபுளாக கிறிஸ்டின் கூட டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. டான்ஸ் பண்ணும்போது லீ கிறிஸ்டினுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகுறாங்க. இப்படி டைம் போக போக கிறிஸ்டின் லீயை கூட்டிகிட்டு தனியாக போக ட்ரை பண்ணுறான். அப்போ லீ எதுவும் பேசாமல் அவர் கூட போக ஆரம்பிக்கிறாங்க. கிறிஸ்டின் லீயை தனியாக அழைச்சிட்டு ஒரு அறைக்கு போகிறான். அங்கே அறைக்கு போன உடனே லீ கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிட்டு விண்டோ பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. அப்போது பின்னாடி இருக்க கிறிஸ்டின் லீ பக்கத்தில் போயிட்டு அவங்கள கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனப்போ லீ கூட எதுவும் பேசலை, அவங்க ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. கிறிஸ்டினும் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆன் ஆகிட்டு அவங்க கூட ஒன்றா இருக்க ஆரம்பிக்கிறான். 2 பேருமே அந்த இடத்துல ஒன்றா இருக்காங்க. அப்போ பார்த்தோன்னா இந்த பொண்ணுக்கு லீக்கு வயசு வெறும் 16 மட்டும்தான், கிறிஸ்டினுடைய வயசு 45+ அந்த மாதிரி இருக்குது. அப்படி அவங்க 2 பேரும் உருவ வச்சு முடிச்ச பிறகு 2 பேரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ½ அன் கழிச்சு லீ கண்ணு முடிச்சு பார்க்கும்போது அங்கே கிறிஸ்டின் இல்லை. தான் அப்பா தன்னை தேடுவாரே அப்படின்னா அவங்க பயந்து போயிட்டு உடனே தான் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கீழே பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. போகிற வழியில் கூட கிறிஸ்டின் எங்கே போனார் அப்படின்னு அவரை பற்றி நினச்சிட்டே போகிறாங்க. கடைசியில் பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போய் ரீச் ஆகுறாங்க. அங்கே உள்ளே போகும்போது தான் கிறிஸ்டின் ஆல்ரெடி லீவுடைய அப்பா கூட நல்லா சிரித்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு. அதை லீ பார்க்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க 2 பேருமே கோவப்பட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணுற மாதிரி பேசுனாங்க. ஆனால் இப்போ அவங்க 2 பேருமே சிரித்து பேசுகிறாங்க. என்னது அப்படின்னு அவங்களுக்கு ஒன்றும் புரியல. சரியா கொஞ்ச நேரம் கழித்து லீவுடையப்பா லீ கிட்ட போயிட்டு நமக்கு இந்த கான்ட்ராக்ட் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதை சொல்லி முடிச்சுட்டு அவரும் திரும்ப பார்ட்டி பண்ண போயிடுறாரு. இப்போ லீ அதை பற்றிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கான்ட்ராக்ட் கேன்சல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேருமே ஆர்கியூமெண்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போ 2 பேருமே சமாதானம் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கான்ட்ராக்டும் கிடச்சிருச்சு. இதுக்கு உண்டான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது தான் தான் அப்பா தன்னை கான்ட்ராக்ட் காண்டி யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு அவங்க ரியலைஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது
கிறிஸ்டின் கூட படுக்கைக்கு அனுப்பி அந்த கான்ட்ராக்டை தாப்பா வாங்கிட்டாரு அப்படின்னு அப்பதான் லீக்கு புரிய வருது. தாப்பா இவ்வளவு கேவலமான சேவை பண்ணிட்டாருன்னு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க. இருந்தா கூட தன் கண்ணீரை தொடச்சிட்டு யாருக்கும் தெரியாம அதை பாத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பக்கத்துல ஒயினை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஒயின் எடுத்து குடிச்சிட்டு அவங்க வேகமா கீழே நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. லீவுடைய அப்பாவும் அதை பார்த்துட்டு தான் பொண்ணு பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறாரு. லீ கிட்ட போய் தான் போட்டிருக்க கோட்டை கலட்டி ரொம்ப குளிரா இருக்குமா நீ போட்டுக்கோ அப்படி சொல்லிட்டு அவங்க மேல போத்தி விடுறாரு. அப்ப லீ தாப்பாவை பார்த்து என்னை விட்டு விலகி போங்க அப்படின்னு அவங்க பின்னோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்போ அப்பா மகள் உறவுல ஒரு பெரிய விரிசல் விழுந்திருக்கு. தப்பாவே தனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, தன்னை நம்ப வச்சு கெடுத்துட்டாரு அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ லீவுடைய அப்பா லீ கிட்ட உன்னை விட்டு அந்த வாழ்க்கையில் எனக்கு வேற யாரும் கிடையாது, நீதாம்மா எனக்கு முக்கியம் அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் லீ அதெல்லாம் காதில் போட்டுக்கல. பக்கத்தில் ஒரு டாக்ஸி வருது. அதை நிப்பாட்டி அந்த டாக்ஸியில் ஏறி அவங்க அழுதுகிட்டே அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. லீவுடைய அப்பா காரு பின்னாடி நின்று தான் மகளை பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு என்ன பண்ண ஏது பண்ணன்னு ஒன்றும் புரியல. அந்த சீனோட அந்த படம் கட் ஆகுது. ஓவராலாக இந்த படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இதில் ஒரு அப்பா தன் மகளுக்கு செஞ்ச மிகப்பெரிய துரோகத்தை பற்றி காமிச்சிருக்காங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.